அடடா, முருங்கை மரம் நல்லா வளர்ந்துருச்சு போல. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அம்புட்டையும் பறித்து சந்தையில் போய் விற்றுட்டு வந்துடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகத்தே இருக்குது இலையெல்லாமும். இந்த சைடு நல்லா பெரிய மரமாகத்தே வளர்ந்து நிற்கிது. இந்த சைடு பிரண்டை செடி வேறு வந்திருக்கா. சரி, நல்லதே. ஒரு கல்ல 2 மாங்காவா? பிரண்டை செடி வேறு தானாக வருது போலையே. சரி, அதையும் பறித்து நல்லா சட்னி அரைச்சி சாப்பிட்டா மூட்டு வலிக்கு நல்லது. பாட்டி பாட்டி பாட்டி, நானும் சாலினியும் பின்னாடி நம்ம தோட்டத்தில் போய் விளையாண்டுட்டு வரோம் பாட்டி. கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட சொல்றதுக்கு தான் வந்தோம். சரி பிள்ளைகளா, அதுக்கு என்ன போய் விளையாடுங்க. பக்கத்துலேயே விளையாண்டுக்கிட்டு இருங்க. அந்த நாகச்செடி பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க. இங்கனுக்குள்ளேயே விளையாடுங்க. சரி பாட்டி. ரவி, என்னடா பாட்டி நாகச்செடி அது இதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு மட்டும் என்ன தெரியுமா? பாட்டி அப்படிதான் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சரிவா, அந்த சைடு போய் நம்ம விளையாடுவோம். என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்ப்போம். நீங்க பாருடா, நல்லா இருக்குல்ல இந்த இடம். சூப்பரா இருக்கு. இந்த மண்ணும் சூப்பரா இருக்கு. இது என்ன பெரிய செடியா இருக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. சரிடா ரவி, இரு, நான் இங்கேருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு வரேன். இதில் சொப்பு சாமான் செஞ்சா சூப்பரா இருக்கும். சரி, கொஞ்சோண்டு மட்டும் நான் மண் அள்ளிட்டு வரேன். என்னது, ஷாலினி பக்கத்துல என்னமோ சத்தம் வந்துட்டே இருக்கே. அடடா, அது என்ன பாம்பா? ஷாலினி, ஷாலினி, இவளுக்கு காதே கேட்காது. எவ்வளோ பெரிய பாம்பு. ஷாலினி, இந்த சைடு வா, அங்க பாரு எவ்வளோ பெரிய பாம்புன்னு. பிள்ளைகளா, இங்க எதுக்கு வந்தீங்க? என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க. நீங்க எதுக்கு இப்படிலாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருங்க, உங்க 2 பேத்துல யாரையாவது ஒரு தலை போட்டு தள்ளாந்தே அடுத்து இந்த சைடு வர மாட்டீங்க. இருடா பையன், நீ தானே? இரு, ஒன்ன போட்டு தள்ளுறேன். என்னவா, பாம்புனா பயந்துருவோமா? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நாங்க தெரியாம தானே வந்தோம். எப்படி நீ போட்டு தள்ளுன்னு நாங்களும் பாக்குறோம். ரவி, எதுக்குடா தேவையில்லாம மம்பளத்துக்கிட்டு இருக்க? பாம்பு கிட்ட போய் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா வந்து நம்ம போயிடுவோம். ரவி, நான் எவ்வளவோ சொன்னேன் போயிடலாம, நீ இப்படி தேவையில்லாம மாட்டிக்கிட்டேடா பாம்பு கிட்ட. இதுக்குதான் அதிகமா வாய் பேசக்கூடாதுன்றது. இன்னைக்கு உன் தம்பியை நான் கொல்லாம விட மாட்டேன். கொண்டு சாப்பிட்டாதான் எனக்கு மனசார. போய் எங்க வீட்டுல யாரையாச்சும் கூட்டுவா, பெரியவங்களா. வேணா பாம்பு, அப்படிலாம் பண்ணிடாத. என் தம்பி ரொம்ப பாவம். ஐயோ, என்னை விட்டுரு, என் கழுத்துலாம் வலிக்குது. பாட்டி பாட்டி, எங்க இருக்கீங்க பாட்டி? என்னது இவ்வளோ தண்டி பாம்பா? நான் நினச்சேன், அதான் குச்சியோட வந்தேன். சு, போ போ போ. எம்மாந்தண்டி பாம்பு. விடு விடு, என் பேரனோட கழுத்தை சுற்றி நிற்கிது பாரு. விடு விடு, போ, இங்கிட்டு போ. சு, அங்கிட்டு போ. ஏய், நீ மட்டும் போ. எதுக்கு என் பேரனை இழுத்துட்டு போற? விடு, அவனை விடு. போ, அந்த பயம் இருக்கணும். போ, அந்த சைடு ஓடு. அந்த பயம் இருக்கணும். இனிமேல் திரும்பி வந்த அவ்வளோதான். கிளவி, இடத்துக்கு வந்து என்னவே விரட்டி விடுறியா? இருடி, உனக்கு இருக்குது. உன் பேரை என் இடத்துல வந்து விளாண்டா என்னவே விரட்டி விடுறியா? இருக்குது, உங்களை பார்த்துக்கிறேன். ஒரு நாள் சிக்காமையா போவீங்க. பிள்ளைகளா, கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பெரிய சிக்கலை எடுத்துகிட்டு வர தெரிஞ்சிங்க. உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? இதை பாருங்கள், பொழுது சாஞ்சிருச்சுன்னா இந்த சைடு வரவே கூடாது. சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பூச்சி பாம்பு தொல்லைலாம் அதிகமாயிரும். இந்த சைடு வரவே கூடாது. இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு பாட்டி வீடு. நாளைக்கு பஸ்ஸை பிடிச்சி உங்களை வீட்டில் ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும்.